ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இன்றைக்கி சண்டே. நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் செய்யவே போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன், பருப்பு அடைக்கு. இதுதான் வந்து ராத்திரிக்கு காலையிலே ஊற வச்சுட்டேன் டிஃபன் பண்ணலான்ட்டு. அது நான் பண்ணலை, அது அப்படியே இருக்குது, ஊறிட்டுருக்கு. சரி, அரைச்சி வச்சுட்டோன்னா ராத்திரி வந்து அடை வாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி 4 பருப்பும், அரிசி 2 பங்குன்னா 4 பருப்பும் கால் பங்கு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு மிளகாவையும் போட்டு ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அரைச்சி நம்ம வந்து வாத்துக்கலாம், அடை வாத்துக்கலாம். இது வந்து நேற்று வெந்தய குழம்பு பண்ணது. நான் அந்த ஷார்ட்ஸ் போடுறேன் உங்களுக்கு, வெந்தய குழம்பு. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ராத்திரி சாதம் மீந்தது, அது அப்படியே கீழே இருக்க பார்த்திங்கன்னா புளி சாதமாக அதை அப்படியே நான் தாளித்து வச்சுட்டேன். காத்தால டிஃபன் இல்லை, இதுதான் மத்தியானம் லஞ்சு தான் எந்திரிச்சு இப்போ பண்ணலான்னு இருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன் சாதத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கீரையை கஷ்டப்பட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து கூட்டு மாதிரி பண்ணிடலான்ட்டு மஞ்சள் பூசணிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம். இதான் இன்றைக்கி என்னுடைய பிளானு. இதை பண்ணுறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 1/2 hour வந்துடும், இந்த 4 டிஷ்ஷும் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், காலில் அடிப்பட்டதுனால நிற்க முடியலை. எனக்கு இந்த கன்னிராசிக்கு கண்டக சனி பயிற்சியாக காலோடு போயிடுது போல இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, காலில் அடிப்பட்டால் அந்த வலி ஆறாதுன்றதை நான் இப்போ பார்க்குறேன். என்னால் நிற்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டை பிரித்த உடனே ரணமாக இருக்குது. கட்டு போடாதீங்க, ஆறட்டும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து தண்ணி படக்கூடாது, கட்டு போட்டு வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ வந்து சண்டே நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டை அவுத்துட்டேன். ஆனால் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், கட்டு போடலாமா வேணாமான்ட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.